வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 215 செயற்கை துன்பம் என்பது தலைப்பு. வாழ்வதற்கு தெரியாமல் மனிதர் இன்று வலம் அழித்துக் கொள்கின்றார் செயற்கையாலே. பாழ்படுத்துகின்றார்கள் உலகோர் வாழ்வை பணம் யுத்தம் என்னும் இரு பிரிவின் மூலம். ஏழ்மை எனும் சங்கடமாம் நிலையை தோற்றி எண்ணத்தை செயலை கீழ்ப்படுத்துகின்றார். ஊழ்வினை என்றும் சொர்க்கம் நரகம் என்றும் ஊக்கத்தை தேக்கி பாழாக்குகின்றார். மனிதர் வாழ்க்கை இன்று எப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், வாழ்வதற்கு தெரியவில்லை. வாழ்வது என்றால் என்ன? உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பது, ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் மகிழ்ச்சியாக வாழ்வது. இதற்கு வழி தெரியாமல் மனிதர்கள் இன்று ஒருவருக்கொருவர் துன்பம் கொடுத்து கொள்கிறார்கள். மனித வாழ்வின் வளத்தையே அழித்து கொண்டிருக்கிறார்கள். பணம் போர் என்ற இரண்டின் மூலமாக செயற்கையாக மக்கள் வாழ்வை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பணத்தை கொண்டு ஒரு சிலர் செல்வந்தர்கள் என்றும் செல்வத்தை அவர்களை குவித்து வைத்துக் கொள்வதால் பலர் ஏழை மக்களாக அடிப்படை வசதிகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் திணறுகிறார்கள். இப்படி ஒரு சங்கடமான வறுமை என்கின்ற சூழ்நிலையை செயற்கையாக தோற்றுவித்து அந்த வறியவர்களது எண்ணம் உயர்ந்து வருவதற்கு வழியே இல்லாமல் அந்த கதவை அடைச்சிடுறாங்க. வாழ்க்கை முழுவதும் சாப்பாட்டுக்கான போராட்டம் என்றால் அந்த அறிவு எப்படி உயர்ந்து வரும்? எனவே எண்ணம் உயராத பொழுது செயலும் கீழ்நிலையில் தேங்கி விடுகிறது. அது மட்டுமல்ல, இந்த மக்கள் எந்த காலத்திலும் முன்னேறாத வகையில் இது உன் தலையெழுத்து, நீ செய்த பாவம்தான், அதே போல சொர்க்கம் நரகம் என்ற கற்பனை கருத்துக்களை எல்லாம் புகுத்தி மக்களது ஊக்கத்தையே முளையில் கிள்ளி எறிந்து விடுகிறார்கள். இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு சமுதாயம் தன் குழந்தைகளை உயர்ந்த முறையில் வளர்த்துவதுதான் நல்ல தீர்வாக அமையும். நன்றி. வாழ்க வளமுடன்.